எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2.25 சென்ட்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின ஒரு அழகான 2 BHK ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சத்தி ரோட்டில் சரவணம்பட்டிக்கு அடுத்து கீரனத்தம் அத்திப்பாளையம்க்கு அடுத்து இடிகரையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு இன்னொரு ரூட் எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூருக்கு அடுத்தது NGGO காலனிக்கு அடுத்து இடிகரை வரும். இடிகரையில் தான் இந்த ட்வாட் அவென்யூ அப்படிங்கிற ஏரியாவில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக 2 பெட்ரூம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு. வாங்க வீட்டை வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சன்சைட் ப்ரொஜெக்ஷன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. க்ரூ கார்டிஸ் கொடுத்து ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் வந்து இங்கிலீஷ் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு. 10 ஃபீட் கேட் வந்து ரேம்ப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா வந்துடுது. கேட் ஓப்பன் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 16/10 நல்ல ஒரு செடான் டைப் கார் வந்து பெரிய கார் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஏரியா டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கலரில் வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. ஒரு பிஸ்கட் ப்ளஸ் ஐவரி கலர். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலரில் இருக்குது. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கலரில் இருக்குது. அதில் வரக்கூடிய கிரைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் பீடிங் கொடுத்து வந்து பார்க்கிங் ஏரியாவுடைய எலிவேஷன் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பீடிங் கொடுத்து வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான 2 BHK ஹவுஸில் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறது வந்து இங்கே தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக ஒரு டைல்ஸ்க்கு இன்னொரு டைல்ஸ்க்கு வந்து இந்த பீடிங் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவுடைய சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி அதில் நல்லா வந்து ஒரு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து லைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து சிம்ப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்கிறதுனால அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கு. அவுட்டர் ஸ்டேர் கேஸோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் வந்து வந்துடுது. இந்தியன் டாய்லெட்டு. நீங்கள் வெளியே தான் நல்லது கெட்டது போயிட்டு வந்தால் இந்த பாத்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோமோ அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் வந்து மேலே எடுக்கிற அளவுக்கு பில்லர் போட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே யூஜி சம்பு செப்டிக் டேங்க் எல்லாமே ப்ராப்பராக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்க்கும். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புக்கு வந்து ஒரு அழகான பிளாக் டாப் கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் கம்ப்ளீட் டபுள் நோசிங் அடிச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட்டில் வந்து வந்துடுது. உங்களுக்கு டோர் ஃப்ரேமு டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீ குட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டோரோடைய கார்விங் டிசைன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. ஆன்டிக்கில் வந்து லாக் கொடுத்துட்றாங்க. லாக் நல்லா ஹெவியாக நீட்டாக போட்டிருக்கு. அதே மாதிரி டோர் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. டீ கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானிங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ட்ரானோனையுமே வந்து பார்த்தீங்கன்னா 7/6 வந்து ஒரு ஃபயர் ஏரியா வந்துடுது. ஃபயர் ஏரியாவில் லைட்டிங் பாயிண்ட்டு ஒரு ஸ்கொயர் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சில் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணி ஒரு மரம் அழகான ஒரு மரம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து லிவிங் ஏரியா வந்து வீட்டோட லிவிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 16/10 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. டிவி பேனல் வந்து டிவி யூனிட் ரொம்ப அழகாக இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க. ஒரு வால்நட் கலரில் உங்களுக்கு க்ரூ கார்டிஸ் எல்லாம் கொடுத்து டிவி யூனிட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து டிவி பேனல் கீழே வந்துடுது. அது மேலே வந்து ஒரு 3 லைட் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்டியில் ஒரு லைட் வந்து மேலே வந்து வச்சுருக்கு. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய சீலிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. லைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு. ஃபால் சீலிங்கில் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து ஸ்கொயர் பாக்ஸ் அடித்து ப்ரொஜெக்ஷன் பாக்ஸ் கொடுத்து அது லைட் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய ரைட் சைடு கார்னர் ஏரியாவில் வந்து ஒரு வால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் க்ரூ கார்டிஸ் எடுத்து அதில் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்லா டார்க் வால்நட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமுடைய வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 2 கோட்டு பட்டி பார்த்து ஒரு கோட்டு ப்ரைமர் அடித்து 2 கோட்டு எம்எல்சன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. கட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ப்ளஸ் ஒரு ப்ரௌன் கலந்த ஒரு 4/2 அளவில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிவிங் ரூமோடைய பூஜா ரூம் ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு இங்கிலீஷ் க்ரீன் மாதிரி ஒரு கலரில் ஒரு டோர் கொடுத்து கீழே அதுக்கு ஆப்போசிட் டார்க் கலர் டோர் கொடுத்து உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கள்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. ஸோ ப்ரேயர் நீங்கள் வந்து லிவிங் ரூமில் வந்து பண்ணிக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ரூமில் ஃபேன் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூமை பற்றி பார்த்துக்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லிவிங் ரூம் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூம் அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்நட் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் க்ரூ கார்டிஸ் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது டோரு.
டோரோடைய ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் கலருக்கு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து உங்களுக்கு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த வால் கலருக்கு இது நல்லா எடுத்துக்காட்டுது. இந்த டோர் ஃப்ரேமு சூப்பராக இருக்குது. லாக் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் கலரில் லாக் கொடுத்துருக்கு. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்மால் பெட்ரூமோடைய பெயிண்டிங் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியா எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல உட்டனில் வந்து எம்எஸ் கிரில் வித்தோட நல்ல பின்னட்டட் கிளாஸோட உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து வந்துடுது. பெட்ரூமுடைய இந்த 10x11 பெட்ரூமுடைய கார்னரில் நீங்கள் மேலே பார்த்த இன்டீரியருடைய கலர்லேயே வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்பாட்டெல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுடைய ஆல்பம் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செல்ஃப் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோரு யூபிவிசி மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் போட்டிருக்கு. நல்லா சூப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு ஒரு லைட் அண்ட் டார்க் கலரில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து 4x2 டைல்ஸில் வந்து லே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டு, சானிடரி ஃபிட்டிங்ஸ் பாயிண்ட்டு, வென்டிலேட்டரு, லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து பாத்ரூமில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூமை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நீ அடுத்தது கிச்சன் மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். வீட்டோட லிவிங் ரூம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்க அப்படின்னா 16 கட்டில் வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. கிச்சனில் எல்லாமே கம்ப்ளீட் மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியாவெல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வைக்கிறதுக்கு ரேக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிங்க் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் ரொம்ப அழகான ஒரு சிங்க் போட்டிருக்கு. டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x2 டைல்ஸில் ஈஸியாக பிரேக் ஆகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் போட்டிருக்காங்க. டேபிள் டாப்க்கு காங்கிரீட் போட்டு அது மேலே லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுடைய வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே வந்து 4x2 டைல்ஸில் ஒரு பெரிய டைல்ஸு ஒரு சின்ன பார்டரில் ஒரு டார்க் பார்டர் வர்ற மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக வந்து இந்த வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. உட்டனில் எம்எஸ் கிரில்லோட உங்களுக்கு வந்து ஒரு உட்டன் விண்டோ வந்துடுது. அதே மாதிரி டேபிள் டாப் மேலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. அதில் வந்து கடப்பக்கெல்லாம் போட்டு ஒரு நல்ல டஃபன் கிளாஸ் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டைப்பில் வந்து போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டோரில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு செல்ஃபும் வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து கொடுத்துருக்காங்க விண்டோ ஒட்டியே. ஸோ 2 விண்டோ 2 செல்ஃபு கீழே வந்து எல்லாமே கம்ப்ளீட் மாடலர் பண்ணியிருக்கு. லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு மாடலர் பண்ணியிருக்கு. ஸோ கிச்சனுக்கு தேவையான எல்லா விஷயமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. லைட் பாயிண்ட், ஃபேன் பாயிண்ட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, எவ்ரிதிங் வந்து கிச்சனில் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து நல்ல ஒரு வால்நட் கலரில் பெட்ரூம் டோரு, ஆன்டிக் லாக் எல்லாமே கொடுத்துருக்கு. உள்ள மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரானோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோல்டன் ப்ளஸ் எல்லோ கலரில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி அதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதில் மேலே வந்து ஒரு வால் ஒன்று ப்ரொஜெக்ஷன் கொடுத்து பின் வால் ஒன்று ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. விண்டோஸ் வந்து வாஸ்து பிரகாரம் ரொம்ப அழகாக வந்து வென்டிலேஷன் வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி எம்எஸ் கிரில் வித் உட்டன் விண்டோ வந்து கொடுத்துருக்கு. அதே மாஸ்டர் பெட்ரூமில் ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபால் சீலிங்கில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து தேவையான இடத்துல லைட் பாயிண்ட் கொடுத்து சென்டரில் ஒரு பாக்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில். மாஸ்டர் பெட்ரூமோட லாஃப்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்டீரியரில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தேவையான திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூமுடைய கார்னரில் ஃப்ளவர் ஸ்பாட்டு உங்களுடைய ஆல்பம்லாம் வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு செல்ஃப் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லேயே அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு, டோர் நல்லா வந்து யூபிவிசி மெட்டீரியலில் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கலர் தான் இந்த வாலுக்கு இந்த டோருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து டைல்ஸ் செலக்ட் பண்ணி ஓட்டியிருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் க்ரீன், அதில் மறுபடியும் அந்த க்ரீன்லேயே ஒரு லைட் க்ரீன் அப்படி கொடுத்து சூப்பராக இருக்குது இந்த டைல்ஸ் பார்க்குறக்கு. இந்த பாத்ரூமோடைய அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ஃப்ளோர் டைல்ஸ் அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில். ஸோ நல்லா ஒரு ஸ்கொயராக 6x6 பாத்ரூம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த அழகான 2 BHK வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் ஃபேஸ் வந்து பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா வருது. இதோட லேண்ட் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1010 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபி, போர்வெல்லு, காம்பவுண்ட் வாலு, கேட்டு எவ்ரிதிங் உங்களுக்கு வந்துடுது. அப்ரூவல் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு. ஸோ கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிக்கு பக்கத்தில், அத்திப்பாளையம் கீரநத்தம் பக்கத்தில், துடியலூர் NGGO காலனிக்கு பக்கத்தில், மேட்டுப்பாளையம் ரோடு ஒட்டி
ஒரு உடனடியாக குடியேற மாதிரி ஒரு 2 பெட்ரூம் வீடு கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டோட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு புக் பண்ணலாம். டிடிசிபி அப்ரூவலோட இமீடியட்டாக பேங்க் லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீடு ரெடியாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.